8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து நடக்கக்கூடிய குவார்ட்டர்லி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் எடுபட்டவர். ஸோ அடுத்தது வந்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அடுத்தது மாத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஸ் ஆகும். ஸோ அடுத்தது இக்கு இங்கு நாளின் இடை அன்னத்தின் இடை. ஸோ அடுத்தது இந்த பொறுத்துக கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தளவில் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? இரட்டுற மொழிதல் அணி என்பது யாது? ஓவிய எழுத்து என்றால் என்ன? இயற்கை போற்றத்தக்கது ஏன்? அடுத்தது வந்து நல்வாழ்விற்கும் நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை எவை? அடுத்தது வந்து திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன? மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. உலகம் தமிழ் மொழி இது வந்து பார்த்துங்க. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கங்க. அந்த தீங்கிறது ஃபஸ்ட்டு வருது, அது மோனை. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி போட்டுறதும் அந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை? நோய்கள் பெருக காரணம் என்ன? வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் அந்த வாழ்க நிரந்தரம் அந்த பாடல் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாமலை என தொடங்கும் பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5 மார்க் கொஷினை பொறுத்தளவில் தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகள் நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் கேட்டிருக்காங்க. 7 மார்க் கொஷினை பொறுத்தளவில் எனது தாய்மொழி என்னும் தலைப்பில் கட்டுரை. அப்படி இல்லை அப்படின்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்னும் கதையை சுருக்கி எழுத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷினையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.